வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அங்காள பரமேஸ்வரி வந்து ஒரு பெண் வயிற்றை கிழிக்கிற மாதிரியான சிலைகள் நீங்கள் பார்த்துருக்கலாம். அம்மா வந்து அதாவது கோழி முட்டை கண்ணழகி, கோடாலி பல்லழகின்னு சொல்லுவாங்க அங்காள பரமேஸ்வரியை. அந்த மாதிரி பயங்கரமான கோடாலி பல்லோடவும், கண்ணுலாம் கோழி முட்டை கண்ணோடவும், நாக்கெலாம் வெளியே வந்த மாதிரி அப்படி பயங்கரமான ஒரு ரூபத்தில் அந்த பெண்ணோட வயத்தை அவ்வளோ ஆக்ரோஷமாக கிழிக்கிற மாதிரியான நிறைய சிலைகள் பார்த்துக்கலாம் நீங்கள். அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க அம்மா அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. காரணம் இல்லாமல் எதுவுமே இல்லை. வல்லாளகண்டன் அப்படின்ற மன்னர் என்ன பண்ணுறாரு, சிவனை நோக்கி தவம் பண்ணும்போது எனக்கு வந்து சிவனே வந்து குழந்தையாக பிறக்கணும் அப்படின்ட்டு வரம் வாங்கிடுறாரு சிவனிடத்தில். அப்போது அதே மாதிரி சிவனும் வாக்கு கொடுத்த மாதிரி வல்லாளகண்டனோட மனைவி நிசாசினி வயத்தில் குழந்தையாக அவதரிச்சிடுறாரு. அதை வந்து ஒரு பெண்ணான அம்மாவால் அதை தாங்கிக்க முடியல. அங்காள பரமேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி சிவன் வந்து ஒரு அசுர குலத்தில், அதுவும் ஒரு பெண்ணோட வயிற்றில் குழந்தையாக அவதரிச்சிருக்கிறது அம்மாவால் தாங்கிக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அசுர குலத்தில் சிவன் பிறக்கவும் கூடாது, அதே மாதிரி ஒரு பெண்ணோட வயிற்றில் வந்து ஒரு சிவபெருமான் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்ணை வந்து வயிற்றை கிழிச்சு எடுத்துடுறாங்க. அந்த குழந்தைய குடலை மாலையாக போட்டுக்கிட்டு அப்படி ஒரு ஆங்கார ஆக்ரோஷ ரூபத்தில், கோடாலி பல்லு, கோழி முட்டை கண்ணு, பயங்கர ஆங்கார ரூபம், ஆக்ரோஷ ரூபம், பயங்கர அகோரமான ரூபத்தை எடுத்து அம்மா போய் என்ன பண்ணுறாங்க, குடல் கிழித்து அந்த குடலை மாலையாக போட்டுக்கிட்டு சிவனை வந்து அவங்க அந்த வயிற்றுலேருந்து அந்த குழந்தைய எடுத்து அவங்க பிறக்க விடாமல் அப்படியே பாதி குறப்பிரசவத்திலே அந்த அம்மாவை குடல் கிழித்து சிவனை கொண்டு போயிடுறாங்க. அதுதான் அதனோட கதை. அதனால தான் அந்த மாதிரி சிலைகள் அங்கங்கே இருக்கும். அதுதான் அந்த அம்மாவுடைய